Hello Spartans and welcome back to another episode. இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த வா தமிழான்னு சொல்லிட்டு கலைஞர் டிவில வந்து ஒரு ப்ரோக்ராம் நடக்கும். அதுல கொரியன் கல்ச்சரை பத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிபேட் ஷோ நடத்துறாங்க. அப்படியே அந்த கொரியன் கல்ச்சர்ல என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமா நம்ம வந்து பார்க்க போறோம். அதுக்கப்புறம் 2 நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கொரியன் கல்ச்சர் பிளஸ் பிடிஎஸ் பத்தி ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன் சொல்லியிருந்தாங்க, உங்களுக்கு கொரியன்ல பிடிஎஸ் தவிர வேற எதுவுமே தெரியாதான்னு கேட்டீங்க. கண்டிப்பா காய்ஸ், சத்தியமா சொல்றேன், பிடிஎஸ் தவிர வேற எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அது நீங்க சொல்லிதான் வந்து பார்த்தா எங்களுக்கு பிடிஎஸ்ன்ற ஒரு விஷயமே வந்து பாத்தீங்கன்னா தெரியும். இல்ல அங்க நிறைய பேண்ட் இருக்கு, நிறைய சாங்ஸ் இருக்கு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா அதை நாங்க வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருப்போம். ரெண்டாவது என்னன்னா, தமிழ் பசங்களோட கொரியன் பசங்க தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவங்க கல்ச்சர் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவங்க எவ்வளவு லவ்வபிளான பர்சன் தெரியுமா, எவ்வளவு கைண்டான பர்சன் தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் என்ன கேட்கறேன்னா, இத்தனை வருஷமா வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்க அப்பா அம்மா, உங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களோட லவ்வர்ஸ், இவங்க யாருமே ஒரு நாள் கூட உங்ககிட்ட கைண்டா இல்லையா, லவ்வபிளா வந்து இருந்தது இல்லையா? நீங்க ஃபாலோ பண்ற 100,000 பீப்புள் தவிர எல்லா கண்ட்ரிலயும் வந்து பாத்தீங்கன்னா இங்க நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. அதுக்கப்புறம் மூணாவது என்னன்னா, நீங்க மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கேரளா கேர்ள்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாமா, உங்களுக்கு என்ன பொறாமையாப்போ அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. அவங்க பாக்குறதுக்கு வெள்ளையா இருக்காங்க, அழகா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு உங்களை வெறுப்பேற்றுறதுக்காக வேணா பண்ணலாம். பட் உங்க மேல வந்து பாத்தீங்கன்னா லவ் இல்லாம இருந்ததே இல்ல. அதே மாதிரி இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபன் ரிலேட்டடா தான் இருக்கும். அந்த உண்மையான ஃபேன்ஸா இருக்கான்னு தெரியுமா, அவங்க நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுப்பாங்க. இந்த டாக்ஸிக் ஃபேன்ஸ்க்கு நான் என்ன சொன்னாலும் வந்து பாத்தீங்கன்னா புரியாது. அவங்களுக்கான ரிப்ளையை நீங்களே வந்து பண்ணிடுங்க. நான் இன்னி வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ற ஒரு விஷயத்த நான் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், ஐ பர்பிள் யூ. வாங்க வீடியோல என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாத்திரலாம். சரியா? ਕੱਲ ਮੈਨੂੰ ਇੱਕ ਕੁੜੀ ਮਿਲੀ ਜਿਹਦੇ ਗੱਲਾਂ ਦੇ ਵਿੱਚ ਟੋਏ ਮੋਏ ਮੋਏ மோயே மோயே. சமீப காலங்கள்ல தமிழ்நாட்டுல கொரியன் படங்கள் என்ன, கொரியன் வெப் சீரிஸ் என்ன, கொரியனுடைய ஸ்கின் கேர், அப்புறம் அவங்க யூஸ் பண்ற ப்ராடக்ட், அவங்க பிஹேவியர், ஆட்டிடியூட், அதாவது ஒரு கொரியனாவே வாழ்ற அளவுக்கு ஒரு சூழலை சொல்லவே இல்லையே. ஐயோ, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சொன்னீங்க. ஒரே ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டீங்க, இந்த பிடிஎஸ் வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா கொரியனே நிறைய பேருக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சது. அந்த கல்ச்சருக்குள்ள எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா போக ஆரம்பிச்சாங்க. சோ இன்னைக்கு நாம பேச போகிற தலைப்பு கொரியன் கலாச்சாரத்தால் ஈர்க்கப்பட்டவர்கள் வெர்சஸ் அதை ஏற்காதவர்கள். இந்த இமேஜ் பார்த்தாலே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான டிஃபரெண்டா இருக்கு காய்ஸ். ஒரு பையன்லாம் இங்க தாடி வச்சுக்கிட்டு ஷர்ட்டு பேண்ட்டுமா ஜீன்ஸ் போட்டு புடவை கட்டிலாம் உட்காந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தெரியும், அப்படியே ஃபங்கியா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சின்ன சின்ன பொண்ணுங்கலாம் வந்து ஒரு மினி ஸ்கர்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு சும்மா ஆசமா வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. அவங்க ஸ்கின் கூட வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரைட்டா வந்து இருந்துட்டு இருக்கு. கொரியனாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்ம ஊர்ல. Everything starts with a drink. You don't know what crazy boy. வெல்கம் எப்படிமா சொல்லி கூப்பிடணும்? 안녕하세요. 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 Mutton kuskawa. வணக்கம். 안녕하세요. வணக்கம்ன்றத கத்துக்கிட்டாங்க. 안녕하세요. Selamat datang. உங்க பேர் என்னமா? எங்க கொரியால கேட்பாங்க. 이름 말씀해 주세요. இரு மாசி மிஸ்ஸி செய்யோ. இரு மாசி மிஸ்ஸி செய்யோ. गाइस, 2 வார்த்தை நம்ம கத்து வச்சிருக்கோம். வணக்கம் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஐயோ மறந்துட்டேன் அதுக்குள்ள ஹியோ. சரி, அது விட்டுருங்க. உங்க பேர் என்னன்னு கேக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இரு மாசிஷியோன்னு அப்படின்னு சொன்னா கொரியால உங்க பேர் என்னன்னு அர்த்தமா. இப்பயே வந்து பாத்தீங்கன்னா கொரியன் பொண்ணு உசார் பண்றதுக்கு இந்த ஷோ பார்த்து கத்துக்கிறோம். கொரியன் கலாச்சாரத்தில் உங்களை ஈர்த்த விஷயம் என்ன? எதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்றீங்க? எனக்கு வந்துட்டு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அவங்களோடது. இப்போ அந்த ரைஸ் வாட்டர் செரமைடுன்னு இருக்கும். நார்மலா இந்தியன் ப்ராடக்ட்ஸ்ல கம்பேர் பண்ணும்போது இந்த கொரியன் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்கு. அதான் காய்ஸ், நான் கூட வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல யூடியூப் வந்து வீடியோஸ் போட்டுட்டு இருக்கும் போது அந்த ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ற பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு இருந்தாங்க, ப்ரோ உங்களுக்கு கிட்ட நிறைய பிக்மெண்டேஷன் இருக்கு, டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கு, பிம்பிள்ஸா இருக்கு, நீங்க கொரியன் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணீங்கன்னா சும்மா அப்படியே பல மின்னு சொல்றாங்களே, அதெல்லாம் இவங்க எல்லாம் போட்டுதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபேஸ பார்க்கும்போது அப்படியே ஜொலிக்கிச்சு தங்க மாதிரி, ஆளு கருவண்டு மாதிரியே இருந்தா இப்ப கொஞ்சம் பாலிஷ் ஆயிட்டா. நிறைய ப்ரொபோசல் வந்திருக்கு போல இருக்கே. அது எப்பவுமே வரதுதான். எனக்கு கொரியன் கல்ச்சர்ல பிடிச்சது பாத்தீங்கன்னா அதோட ஹேர் ஸ்டைல் தான் சார். ஹேர் ஸ்டைலா பார்த்து தான் இந்த ஹேர் ஸ்டைலை வைக்க ஆரம்பிச்சேன். என்னடா அப்துல் கலாம் மாரி விஷ்ணு வந்திருக்க முடி, அவர் தான் நடுவில் கோடெல்லாம் வச்சு வருவாரு, நீ என்னடா அவரை மாதிரியே பண்ற. இன்னைக்கு கூட காலைல நடுக்கோடு எடுத்து வாரினாலே சும்மா அப்படியே கொரியன் பாய்ஸ் மாதிரி இருக்கலாம் போல இருக்குது. கைஸ், நானும் அந்த நடுக்கோடு வாரிட்டு வரேன். ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் கொரியன் பாய் மாதிரி இருக்கேன்னு பார்த்து கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்க.
எனக்கு இன்ஸ்பயர் பண்ண வந்து பார்த்தா ஷாப்புக்கு போயிட்டு ஒரு சாப்ஸ்டிக் எடுத்தாலும் அது ஒரு டிஷ்யூல வச்சு க்ளீன் பண்ணி சாப்பிட்றதா இருக்கட்டும். அவங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா சாப்ஸ்டிக் இருக்கு தெரியுமா, அந்த இப்படி வச்சு தின்னுவாங்க தெரியுமா, அதை டிஷ்யூ பேப்பர்ல தொடச்சிட்டு அப்புறம் தான் அந்த சாப்ஸ்டிக்கை வந்து பாத்தீங்கன்னா எடுத்து சாப்பிடுவாங்களாம். நம்ம வீட்லயும் அதே தாங்க. ஏதாச்சும் ஸ்பூன் இருந்தா அதை வந்து நம்ம ஷர்ட்ல துடைப்போம், இல்ல எங்கேயாச்சும் வெளியே போனா டிஷ்யூ பேப்பர்ல தொடச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுவோம். அதுதான் எல்லாருமே பண்ணிட்டு இருப்போம். இவங்க தான் புதுசா சொல்றாங்கன்றதான் எனக்கு புரியவே இல்ல. அவங்களுக்கு கொடுக்குற அந்த நூடுல்ஸ் பவுல்லையே அவ்வளோ நீட்டா சாப்பிட்டு அந்த பிளேஸையும் அவங்க க்ளீன் பண்ணிட்டு போவாங்க. பட் இங்க நம்ம வீட்லயே நம்ம யாரும் சாப்பிட்டு எடுக்க மாட்டோம். அந்த ஆமாங்க, ஈவன் நம்ம வீட்டுல கூட வந்து பாத்தீங்கன்னா தட்டுல சாப்பிடும் போது கீழே சிந்திச்சு வச்சுக்கோங்களேன் சாப்பாடு, அதை எடுத்து திருப்பி போட்டு திரும்பி தட்டுல சிங்க்ல போடுறது, இது நல்ல பழக்கம் தானே. இதெல்லாம் நம்ம ஊர்லயே பண்றோமே. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நம்ம ஊர்ல இருக்கிறவங்கலாம் சுத்தமா இருங்கன்னு சொல்லி போர்டு வச்சா கூட நம்ம எச்சி துப்பிட்டு போறோம். கொரியால இருந்து வந்து சொன்னாதான் கேக்குறாங்க. நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயமும் இருக்குது. வெளியே வந்து எச்ச துப்ப கூடாதுன்னு இருக்குது, எந்த காம்பவுண்ட் சுவரம் பார்த்தாலும் உனக்கு அடிக்க கூடாதுன்னு இருக்கு. இத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா போர்டு போட்டு வச்சிருப்பான். ஈவன் நோ பார்க்கிங் கூட போர்டு போட்டு வச்சிருப்பான். ஆனா அங்கதான் நம்ம பார்க் பண்ணிட்டு போவோம். கொரியன் கடைக்கு போயிட்டு, ஆனா எனக்கு பார்த்தோன்னே நல்லா கொரியன் மாதிரி தெரியணும்னா, எனக்கு கொஞ்சம் கலரா தான் இருக்கேன், காஸ்டியூம் மட்டும் போட்டா போதும், எப்படியோ கொரியன் மாதிரி தெரியவேன். டே தம்பி, நீ ஆல்ரெடி கொரியன் மாதிரி தான் இருக்க, நீ தூரத்துல இருந்து பார்த்தாலும் கொரியன் மாதிரி தெரியணும்டா. எனக்கு தெரிஞ்சு அவர் எந்த ஆங்கிள் பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா கொரியன் பையன் மாதிரியே தெரியல. அப்கோர்ஸ் வடக்கன் பையன் மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா தெரியுது. அவர் என்னமோ வந்து பாத்தீங்கன்னா கடைக்காரரு அந்த ட்ரெஸ் விற்கும்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா, பாய் நீ கொரியன் பையன் மாதிரியே இருக்க, எவ்வளவு தூரத்துல இருந்து பார்த்தாலும் அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு வித்துட்டாரு. இவரும் வாங்கிட்டு வந்துட்டாரு. ஒரு பையா வந்து பையா அப்படின்னு கேட்டாங்க. அவரு வடக்கன் பையன் மாதிரி இருக்கனால பாத்தீங்கன்னா கூட இருக்க வந்து ஆன்சர் கேட்டிருக்காங்க. தெரியல, ஆனா நான் கொரியனா மாற ட்ரை பண்றேன். ஆனா என்னதான் மாறினாலும் அவங்க ஈஸியா அடையாளம் பண்ணிடுறாங்க எங்களை. அவர் என்னதான் கொரியனா பேசினாலும் இது நம்ம புள்ளனான்னு ஒரு டயலாக் வரும். நம்ம புள்ளனா இது நம்ம புள்ளனா அப்படின்னு இருந்துச்சு. இந்த அவுட்ஃபிட் தான் அந்த ஸ்பீச்ல கண்டுபிடிச்சிரும். தமிழனுங்களுக்கே உண்டான டேலண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாய் ஓபன் பண்ணா போதும், யோ நீ தமிழ்நாட்டுக்காரன் கண்டுபிடிச்சிடானுங்க. செல்முருகா போண்டாமணி பாஸ், எங்களை எப்படி பாஸ் அடையாளம் கண்டுபிடிச்சீங்க? ஏன்டா கண்டுபிடிக்கணும், அதான் பார்த்தாலே தெரியுது. அவங்களோட மியூசிக் லிரிக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருக்கும், ஃபன்னா இருக்கும், சென்டிமெண்டலாவும் இருக்கும். சோ இட்ஸ் a mix of நிறைய எமோஷன்ஸ் இருக்கிற மியூசிக். ஏங்க நம்ம ஊர்ல கூட தான் அந்த மாதிரி எமோஷன் உள்ள மோட்டிவேஷன் உள்ள எவ்வளவு சாங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. நீங்க தமிழ் சாங்ஸை கேட்காத மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா பேசுறீங்க. பாத்தீங்களா மோட்டிவேட் பண்ண விஷயம் என்ன? கொரியன் கல்ச்சரை நோக்கி உங்களை மோட்டிவேட் பண்ண விஷயம் சொல்லுங்க. BTS என்னடா வரல, BTS வார்த்தை காதுல கேட்கல நினைச்சேன், வந்துருச்சு. இவங்க தான் வெளியூர் ஆட்டக்காரங்களோ. என்ன நம்மளுக்கு டவுனா இருந்தாலும் என்ன மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் there is a new day, you can start new. அந்த மாதிரி ஏங்க உங்களுக்கு மோட்டிவேஷன் சாங் வாங்கினா எதிர் நீச்சல் அப்படின்னு ஒரு சாங் இருக்கு. அப்படியே இந்த பக்கம் கொஞ்சம் ஃபன்னா ஒரு மோட்டிவேஷன் சாங் வேணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சூறாவளி கிளம்பி ஏதேன்னு சொல்லிட்டு சிவா சாங் இருக்கு. ஏங்க மோட்டிவேஷனுக்கா நம்ம தமிழ் பாட்டுல வந்து பஞ்சம்? சும்மா கிடந்த சங்கை பூத்து விட்டாய், சிவனேன்னு கிடந்த பண்ணை செய்தி விட்டாய். நாச்சிகா கிரமன நீர்கோயா கிரதுய் ஹருகா. பாட்டே புரியலனாலும் அவங்க பாடுறது கேட்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நம்ம தமிழ்ல இல்லாத மோட்டிவேஷனா எத்தனையோ இடத்துல அவமானப்பட்டு வரும்போது வெற்றி நிச்சயம் வேத நிச்சயம்ட்டு தாளை தூக்கி தலைவர் மாதிரி வருவேன். அது இல்ல மோட்டிவேஷன். இந்த புரியாத லாங்குவேஜ் தெரியுமா? இது இல்லாத ஒரு மோட்டிவேஷனா? வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம். ஆனா இப்போ வந்து எங்க அம்மா எந்த அளவுக்கு அவங்கள நான் மாத்திருக்கேன்னா, இப்போ ஏதாவது டிவியில யாராவது கொரியன் பையன் வந்தானா என் மாப்பிள்ளையாது. ஐயோ இப்பெல்லாம் பொண்ணு உஷார் பண்றதே ரொம்ப கஷ்டம். இப்ப பாருங்க மாமியாரே கொரியன் பையன் மாப்பிள்ளையானாரு கேக்குறானுங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? கொரியன் பையனா எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? கொரியன் பையன் தான் வேணும்னு இல்ல, கொரியன் பிடிச்ச பையனா கூட போதும். பாருங்க நீங்க வந்து கொரியன் ஈடுபாடோட இருந்தீங்கனாலே வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்காங்க. ஈவன் அவங்க மாமியாரே இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. எனக்கு வந்து அவங்கள பார்த்தாலே கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கிற மாதிரி தோணுது. பட் தமிழ் மக்கள் பாருங்களேன், வந்து பேசும்போது சில பேர் வந்து உருன்னு பேசுற மாதிரி இருக்கும், சில பேர் வந்து பார்த்தோன்னே பயமா இருக்கும் பேசுறதே அவங்களுக்கு பார்த்தோன்னே.
தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண என்னமோ வெள்ளையா இருக்கும் போய் சொல்ல மாட்டான்ற கதையா இருக்குது. நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ரகட் பாய் வேணும்னு சொல்றீங்க, சாக்லேட் பாய் வேணான்னு. ஆனா இப்போ வந்து அவங்கள பார்த்தா சாஃப்டா இருக்கு, பாசிட்டிவா இருக்கு, எங்களை பார்த்தா ரூடா இருக்குன்னா அவங்க எப்ப பேசினாலுமே ஸ்மைலியாவே பேசுறாங்க, ஸ்மைலியாவே இருக்காங்க. அவங்கள பார்த்தாலே பேசணும்னு ஆசையாவும் இருக்கு, அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு எனக்கு இருக்கு. எங்க ஸ்மைல்ல உங்களுக்கு பார்த்தா பிடிக்கலையா? நாங்க சிரிச்சாலும் உங்களுக்கு பிடிக்காதா? நான் வேணா உங்களுக்கு சிரிச்சு காட்டுமா? இப்போ நான் ஏதாச்சும் ஒரு பொண்ணு போயிட்டு ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சிரிச்சு பேசினா எச்சி பொறுக்கி நீலாம் அண்ணா சொல்ல போறீங்களா அப்படி சொல்லி அமுச்சு விட்டுருவாங்க. இதேதான் எல்லாத்துக்கும் நடக்குது. நம்ம போய் வந்து ஹாய்ன்னு சொல்லி பேசுவோம், உடனே அவங்க அப்பா கிட்ட சொல்லுவோம், அவங்க அப்பா அரவலை தூக்கிட்டு வருவோம். காலங்காலமா இது நடக்கிறதானே. மூஞ்சிய பாரு சரி பிஞ்சிரும். வா நவலிய கடை சொல்றேன். கொரியன்ல வந்து அவங்க எப்பொழுதும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, கோவமே படமாட்டாங்கன்னாங்க. அது அப்படி இல்லை, அவங்க உள்ளுக்குள்ள அவங்க கோவத்தை வச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட ஒர்க் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும் அந்த கோவத்தோட வேகம் எவ்வளவு கஷ்டமானது அப்படின்னு. இதுதான் கைஸ், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரியாலிட்டி. யாரா இருந்தாலும் தூரமா இருக்கும்போது பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா கிட்ட பழகும் போது தான் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அவங்க காமா இருக்காங்களா சாஃப்டா இருக்காங்களா நம்மளுக்கு தெரிய வரும். புருஷங்காரன் நின்னு பேசிட்டு இருக்கல்ல, மரியாதை இல்லாம கீழே உட்கார்ந்துட்டு இருக்கா, அடச்சை எந்திரடி. நான் வந்து இந்த இடத்துலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு மட்டும் தான் நான் பாத்துட்டு இருக்கேன். பாக்கிறதுக்கு ரொம்ப போயிட்டா இருக்காங்க, லைக் பூனை குட்டி மாதிரி. 20 rupees. இது ஒரு சின்ன ஷாப்ல தான் வாங்குனேன். இப்போ எல்லா இடத்துலயும் இருக்கு. கிடைக்குதா உங்களுக்கு? தேவை. இவங்க எல்லாமே வந்து என்ன நினைச்சுக்கிறாங்க, சாப்பாடு, மேக்கப், இந்த கிளிப்ஸ், இந்த மாதிரி ஐட்டம் தான் கொரியான்னு நினைக்கிறாங்க. பட் அது ரியாலிட்டி ஆஃப் கொரியா கிடையாது. இவரு ஒரு ஆள் போதும் மொத்தமா ஆப்போசிட்ல இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா சமாளிக்க. இவரு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கொரியால வந்து உள்ள படிச்சுட்டு அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா சயின்டிஸ்டா இருந்துட்டு வந்திருக்காரு. அதனால ரியாலிட்டி ஆஃப் கொரியா என்னன்றது அவருக்கு விஷயமா தெரியுது. இப்போ அந்த பொண்ணு சொன்னாங்க கொரியன் பசங்க வந்து ரொம்ப அப்படியே தாங்குவாங்க அப்படின்னு. 100 நாள் ஒரு லவ் தாண்டுச்சுனாலே அது ஒரு பெரிய விஷயம். கிரேட் சக்சஸ். காய்ஸ் 100 நாள் ஒரு லவ் தாங்கினாச்சுனாலே வந்து பாத்தீங்கன்னா பெரிய விஷயமா பாருங்க. நீங்க வந்து வெப் சீரிஸ் இதை பார்த்து உங்களை மயக்கி வச்சிருக்காங்க, உங்களை ஏமாத்தி வச்சிருக்காங்க. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அவங்க சொன்னாங்க கொரியனை பார்த்தாவே பாசிட்டிவா இருக்குது அப்படிங்கிறாங்க, அவங்கள பார்த்தாலே நல்லா இருக்குது அப்படி சொல்றாங்க. அப்போ எங்களெல்லாம் பார்க்க என்ன பிட் பாக்கெட் அடிக்கிறவங்க மாதிரியா இருக்குது. அதுதான் எனக்கு அப்படி தோணுது அவங்க கேட்கறத பார்த்தா. அவங்க கேக்குறது கரெக்ட் தானே. அவங்கள பார்த்தா உங்களுக்கு கியூட்டா இருக்கு, ஸ்மைல் பண்றது நல்லா இருக்கு, பார்த்தாலே அட்ராக்டிவா பேச சொல்லுவாங்க. அப்ப எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு பிடிக்கலையா? நாங்க அட்ராக்டிவா இல்லையா, பிக் பாட்டு அடிக்க. ஆயிரம் அதிசயம் அமைந்தது பாபா ஜாதகம். என்னோட கசின் சிஸ்டர் இருக்கா, அவளுக்கு நான் பிடிஎஸோட சாக்ஸ் வாங்கி கொடுத்தேன். அது சாக்ஸ் நம்ம எங்க சார் போடுவோம், காலில் போடுவோம்ல, அவ தலைமாட்டில் வச்சு படுத்துட்டு இருக்கா. 3 வருஷமாச்சு நான் வாங்கி கொடுத்து. யூஸ் பண்ணல அப்படின்னு கேட்டா இல்ல அதை நான் யூஸ் பண்ண மாட்டேன், நான் பிடிஎஸ் காலில் போட மாட்டேன் அப்படிங்கிறா. இப்படியாலாமா இருக்கீங்க? அப்படியா? இத பத்தி எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு பிடிஎஸ் அவ்வளவு பக்தியா இருக்கீங்க. லைக் என்னோட ஃப்ரெண்ட்ஸே வந்துட்டு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. ஏன் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா இன்னொரு பையன் வந்ததுனாலலாம் கிடையாது, பிடிஎஸ் ஐடல் அவங்க மேல இருக்கிற அந்த மோகத்தினால இவங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. இது வந்து அப்சல்யூட்லி ட்ரூ. நானே நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். என் மெசேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வரும். என்ன தெரியுமா, சில பொண்ணுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் மேல அவ்வளோ கிரேஸா வந்திருக்காங்க. சரிங்களா, இப்போ மொத்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே போயிட்டு பிடிஎஸ் பைத்தியமாவே சுத்திட்டு இருந்தது. அவங்க கூட லவ்வபிள் பர்சன் ஒருத்தர் வச்சிருப்பாங்கல்ல, அவங்க வந்து அந்த கண்டுக்கவே மாட்டாங்க. அதனால பிரேக்கப் ஆனவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. பிடிஎஸ் வேணுமா, எனக்கு இவ வேணுமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு பிடிஎஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு போயிடறான். இதெல்லாம் அப்சல்யூட்லி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டாக்ஸிக். பிடிஎஸ் சிம்பிளா என்ன சொல்லணும்னா, நீங்க எப்படி வந்து பிடிஎஸ் வந்து ப்ரோடெக்ட் பண்ணி எங்க கிட்ட காட்டுறீங்களோ, எங்களுக்கு பிடிஎஸ் பார்த்தாலே வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கணும்ன்ற நிலைமைக்கு நாங்க மாறணும். ஆனா எப்படி தெரியுமா இருக்கு, இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. ஆளு பாக்குறதுக்கே செம்மையா கலர் கோழி குஞ்சு மாதிரி இருக்காரு गाइस. அவரோட ஸ்கின்னே வந்து பாத்தீங்கன்னா நல்லா இந்த பால் எடுக்கு தெரியுமா, அந்த மாதிரி இருக்கு. மூஞ்ச பத்தியாடா அப்படியே பல பிரஷ் அழகாகறான்டா. சார் நான் வந்து அவர்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன், சொல்லலாமா? 오빠 나는 너를 정말 많이 주세요. 난 사또섭 이렇게. ஆஸ் அ கொரியன் இங்க இருக்கிறவங்க எல்லாம் யார் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? This guy no? This girl? சொல்றேன்னா
அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கதா கியூட்டா இருக்கு. அந்த கொரியன் பையப்பிள்ளைக்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. கைஸ் பாருங்களேன், அந்த பொண்ணு அந்த கியூட்டா ஹேர் ஸ்டைல்லாம் வச்சுக்கிட்டு கிளிப்பை மாட்டிக்கிட்டு, ஐயோ அப்படி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பொண்ணை. எப்படியாச்சும் இன்ஸ்டாகிராம் ஐடியா மட்டும் கொஞ்சம் வாங்கி கொடுங்களா. Dating program, right? Dating. This is not dating. ஓ, ஒரு டேட்டிங் ப்ரோக்ராம். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? Okay, don't change my work. Okay. Okay, I'm host here. லிமிட்டுள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை. நைஸ் ட்ரை. இவளே வயிறு எரியுது இல்லை. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. கைஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப வீடியோக்கு எண்டுக்கு வந்துட்டோம். நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன் இதுல இருந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, எல்லாருக்குமே நீங்க ஃபேனா இருங்க. யாருக்கும் ஃபேனா இருக்க கூடாது, யாருக்கும் ஒரு கிரேஸா இருக்க கூடாதுன்னு வந்து பாத்தீங்கன்னா யாரும் சொல்லுவேன். அது டாக்ஸிக்கா வந்து எந்த விஷயத்திலயும் மாத்திராதீங்க. இப்போ நீங்க பிடிஎஸ் ஃபாலோ பண்றீங்க, அதனால வந்து பாத்தீங்கன்னா பீப்புள் உங்களை வந்து குறை சொல்ல. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கோலி ஃபேன்ஸ் இருக்காங்க, தோனி ஃபேன்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு ஃபாலோ பண்ற பீப்புள்லயும் டாக்ஸிக் ஃபேன்ஸ் இருக்கதான் செய்யறாங்க. அவங்களால வந்து பாத்தீங்கன்னா அந்த விராட் கோலிக்கோ இப்ப நீங்க சொல்ற மாதிரி பிடிஎஸ்கோ தான் வந்து பாத்தீங்கன்னா கெட்ட பெயரா இருக்கு. அந்த அளவுக்கு நீங்க வந்து யாரையும் விட்டுறாதீங்கன்னு தான் நான் சொல்றேன். ஆமா, இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். until then signing off, மகேஷ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.